என்னத்தை சொல்கிறது, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். அதெல்லாருமே ரசிகர்கள் வந்து ஒரு சின்ன பொழுதுபோக்கா நகைச்சுவையை எடுத்துக்கொண்ட விஷயங்களை அதை பெரிய அளவுக்கு நேர்காணல் சேனல்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறதால பெரிய வில்லங்கமான செயல்கள் நடந்திருக்கு. இந்த தட்பூசணியும் அப்படித்தான். இந்த தட்பூசணி புழக்கப்படுற நேரத்தில் இந்த விஷயத்த சொல்றது கொஞ்சம் சரியா இருக்கும்னு யோசிக்கிறேன். நானும் இப்படியான விஷயங்களை கதைக்காம விடுவோம்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில் இந்த சேனலை இப்படியே மாத்திர ஒரு நிலைமையா போச்சு. அதுக்கு முதல்ல நீங்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? பல காலங்களுக்கு முன்னுக்கு அடித்து புழக்கப்பட்டவ. அதாவது அவ பாடினது ஒரு அவையின் பாரம்பரிய ஒரு பாடல். ஆனால் அது வந்து எங்களை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுனால அதை வந்து நிறைய மீம் சேனல்களாக இருக்கு, நிறைய நபர்கள் வந்து கலாச்சி தள்ளிச்சினோம். ஆனால் அவர் இப்போ செய்கிற செயலை நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது? சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். எங்களோட ஊர் பள்ளிக்கூடத்தில் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கான விருந்தினரை கூப்பிடுவேணும்னு பார்த்தா, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போன ஒரு டாக்டரா, இன்ஜினியராயோ, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு கோட்டை கல்வி பணிப்பாளர் அப்படியான ஆக்களை தான் கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு இந்த யூடியூபுக்குள்ள வந்ததுல இருந்து நான் பார்க்குற சில விஷயங்கள், டிக்டாக் ரீலில் ஃபேமஸ் ஆகின ஆக்களோ, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகினோ எல்லாம் இப்படியா நகைச்சுவை விஷயங்களை செய்து ஃபேமஸ் ஆகின ஆக்களோ எல்லாம் விருந்தினராக போவாங்க. அந்த நேரம் போய்க்க அந்த கல்லூரிகளில் வந்து அந்த நேரங்களில் இந்த கூட்டங்கள் அலைமோதுமே தவிர ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காது. அவங்களோட எண்ணமெல்லாம் எங்கே போக மாட்டோம், நாங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை போஸ்ட் பண்ணினாலே நாங்கள் படிக்க தேவையில்லைன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுவோம். படித்தாத்தான் நாங்கள் நல்ல நிலைக்கு வரலாம் வந்து நாங்கள் காட்டுவோம். அதுக்கேற்ற மாதிரியான விருந்தினர்களை நாங்கள் கூப்பிடணும். அதுகள் தான் முன்னுதாரணமாக இருக்கும். இது உண்மையில இந்தியாவில் தான் கூட இந்த விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இந்த அரசியல் விஷயங்களா இருக்கட்டும், சினிமா விஷயங்களா இருக்கட்டும், இப்படித்தான் சம்பந்தமே இல்லாமல் சில சமூக கருத்துக்களை போய் கேட்பாங்க. அவர் ஒரு சின்ன ஒரு சொல்ல நடிச்சிருப்பார். அவருக்கு அந்த சமூக கருத்துக்கள் பற்றி சொல்ல தெரியாம இருந்திருக்கும். ஆனா அந்த கருத்துக்களை வந்து தனக்குத்தான் தெரியும்னு சொல்ற மாதிரி சொல்லுவார். மற்றது இந்த நேர்காணல் எடுக்கிற சேனல்கள் இருக்குல்ல, அவங்களும் ஒரு விஷயத்தை விடணும். அவங்க தாங்கள் காசுலைக்கோணும், நல்லா அபியூஸ் போகணுமன்றதுக்காண்டி இப்போ இந்த தர்பூசணி மாதிரியான சில பேரை வந்து நேர்காணல் எடுக்கிறன்ற ரீதியில பெரிய பெரிய சிவாஜி மாதிரி நடியுங்கோ, இப்படி நடியுங்கோ, அப்படி நடியுங்கோண்டா அது உண்மையிலேயே சிவாஜி மாதிரியா இருக்குது. ஒரு ஆளுடைய உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது, ஆனால் அது உண்மையிலேயே சிவாஜி மாதிரியா இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி அந்த நேர்காணல் செய்கிற அந்த மக்கள் வந்து சும்மா நகைச்சுவை செய்த ரசிப்பினம் தான். அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயமா ஒரு செய்தியில குறிப்பிட்டு போகலாம். அவங்கள எடுத்து நேர்காணல் செய்கிறேன்னு சொல்லி கேலியில சுத்த வைக்கிறது, அயல் நாடுகளுக்கு பயணம் செய்ய வைக்கிறது. பிறகு வந்து இப்போ வந்து நல்ல புள்ள மாதிரி அவன் தண்டு போட்டான், தட்டி போட்டான், தண்டு கதைக்கிறான், எனக்கு இவங்களெல்லாம் விடக்கூடாதுன்றது, இதெல்லாம் எந்த பக்கத்துல நியாயம்? நீங்களே தப்ப செய்வீங்களாம், பிறகு அவன் தப்பு செய்துட்டான்னு நீங்களே மாட்டி விடுவீங்களாம். என்னத்த சொல்றது?